நம்ம இன்னைக்கு முட்டை சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு தேவையான அளவு நான் 3 முட்டை எடுத்துக்கினேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகு, சீரகம். இதை வந்து நல்லா கலக்கிக்கலாம். மாஸ்டர் கரெக்டாக கலக்கணும் மாஸ்டர். பாருங்கள், நல்லா கலக்கியாச்சு. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் டிஃபன் பாக்ஸ் எடுத்துருக்கேன். அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா இப்படி க்ளீனாக தடவிடலாம். தடவிட்டு நம்ம கலக்கியிருக்கிற முட்டையை இதில் ஊற்றிக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடாக இருக்குது. அதிலையே நம்ம கலக்கியிருக்கிற முட்டையும் அதிலே வைக்கலாம். கையிடுங்க கொஞ்சம் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும் வேகட்டும். தட்டு போட்டு மூடிட்டேன். அந்த ஆவிலேயே நல்லா முட்டை வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, முட்டை நல்லா வெந்துருச்சு. நம்ம வேக வச்ச முட்டையை எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். சைடில் வச்சிடலாம். இதை பாண்டில் வச்சுக்கிறேன். பாண்டில் நல்லா சூடு ஏறின உடனே எண்ணெய் சேர்த்திடலாம். எண்ணெய் சூடானோடனே சும்மா 2 மிளகாய் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வந்து கடுகு சேர்த்த மாட்டோம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இதிலே சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை நல்லா வெங்காயம் வணங்கினதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஒரே ஒரு தக்காளி அதையும் அதிலே சேர்த்துக்கலாம். மஞ்சள், மிளகாய் தூள், சிக்கன் மசாலா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அடி பிடிச்சிட்டு, கொஞ்சமாக தனியா தூள், உப்பு, தூள் உப்பு, மசாலா பச்சை வாசனை போட்டோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மிளகு, சீரக தூள் அதையும் அதிலே சேர்த்துடலாம். நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை அதையும் இதிலே சேர்த்துடலாம். நல்லா பிரட்டிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறேன். நான் வேறு குழம்பு எதுவும் செய்ய மாட்டேன். ரைஸுக்கு அவ்வளோதான். சுக்காவிலே சாப்பிடுவேன். சுக்கா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நல்லா சூடாக சாதம், அதுக்கு நல்லா சுவையான எக் சுக்கா ரெடி பண்ணிட்டோம். எங்கிட்ட மல்லித்தலை காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் மல்லித்தலை சேர்த்தலை. இருந்துச்சுன்னா மல்லித்தலை தூவி இறக்குங்களேன். மட்டன் சிக்கனோட அடிச்சுக்குவீங்க. சூப்பராக இருக்குது. அடிக்கடிக்க வீட்டில் சமைச்சு கொடுங்கன்னு கேட்குவாங்க உங்கள் பசங்க. நீங்களும் ஒரு முறை சமைங்க, ருசிங்க. மாமா கிட்ட கொண்டு போய் கொடுத்து டேஸ்ட் பார்க்கலாம். மாமா எக் சுக்கா சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. சமைங்க, சாப்பிடுங்க, ருசிங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய்.